வணக்கம். நாம் இப்போது 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ள பட்ட மரம் என்ற செய்யுள் பகுதி பார்க்க இருக்கிறோம். பட்ட மரம் என்ற செய்யுளை பார்ப்பதற்கு முன்பு, மரம் நம் வாழ்வில் இன்றியமையாதது. ஏனெனில் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்தனர். அவர்கள் மரம், செடி, கொடிகளை பேணி காத்தனர். அக்ரிணை பொருட்களாக நினைக்காமல் தன்னுடைய உடன் பிறந்தவர்களாகவே கருதினர். மரம் நமக்கு உயிர் வழியை தருகிறது. மரம் இல்லையெனில் நாம் வாழ்வதற்கு ஏற்ற உயிர் வழி கிடைக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட மரமானது இங்கு பட்டு போய் தன்னுடைய வளர்ச்சியை நிறுத்தி கொண்டது. அப்படிப்பட்ட ஒரு மரத்தை ஒரு கவிஞர் பார்க்கிறார். அவருடைய மனக்குமுறல்களை பட்ட மரத்தின் மனக்குமுறல்களாக நமக்கு கற்பனையாக தந்திருக்கிறார். இந்த செய்யுள் பகுதியை பார்க்கும் பொழுது நாம் கண்டிப்பாக மரங்களை பேணி பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் ஏற்படும் என்பது உறுதி. வாருங்கள், நாம் செய்யுளுக்குள் செல்வோம். பட்ட மரம். மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனம் அடைந்தனையோ. குந்த நிழல் தர கந்த மலர் தர கூரை விரித்த இலை, வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ. அதாவது, மரம் இப்போது இலை, தலை, காய், கனி, பூ எதுவும் இல்லாமல் மொட்டை மரமாக வெறும் கிளைகளை மட்டும் கொண்டு மொட்டை கிளையோடு இருக்கிறது. இப்படி இருக்கும் இந்த மரம் தினம் தன்னுடைய நிலையை எண்ணி, பயன் தருபவராக இருந்த நான் இப்போது பயனில்லாமல் இருப்பவனாக ஆகிவிட்டேனே என்று பெருமூச்சு விடுகிறது. வெட்டப்படும் ஒரு நாள் வருமென்று விசனமடைந்தனையோ. நம்மை வெட்டி விடுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு நாள் விரைவில் வந்துவிடும் என்று விசனம் என்றால் கவலை அடைந்தனையோ என கேட்கிறார். மரத்தை பார்த்து கவிஞர் கேட்கிறார். ஏனெனில் மனித இயல்பே பயன் தரக்கூடிய ஒன்றை மட்டுமே வைத்திருக்கக்கூடியது. பயன் இல்லாத ஒன்றை அவர்கள் எப்போதும் வைத்திருப்பதில்லை. அப்படிப்பட்ட பயன் இப்போது அந்த மரத்திடமிருந்து எதுவும் இல்லை. எனவே நம்மை வெட்டி விடுவார்கள், அந்த நாள் விரைவில் வரும் என கவலை அடைந்தனையோ என கேட்கிறார். குந்த நிழல் தர. குந்த என்றால் உட்காருவதற்கு நிழலை தர, கந்த மலர் தர மனம் மிக்க மலர்களை தர, கூரை விரித்த இலை, கூரை போல தன்னுடைய இலைகளை விரித்தது. உட்காருவதற்கு நிழலை தரும், நல்ல மலர்களை தரும், அதற்காக கூரை விரித்த இலை. வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையும். அப்படிப்பட்ட இந்த கூரை விரித்த இலைகள் இல்லாமல் வெந்து கருகி இப்போது மரம் தன்னுடைய இயல்பான நிறத்திலிருந்து மாறி கிடக்கிறது. அப்படிப்பட்ட மாறி கிடக்கும் அந்த நிலையை கண்டு வெம்பி மனதிற்குள் குமைந்தனையோ, மனதிற்குள் புழுங்கி தவித்தனையோ, தன்னுடைய நிலையை எண்ணி மிக பலவாறு தவித்தனையோ என கேட்கிறது. கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர் பட்டு கருகினையே. கட்டை, இப்போது மரம் என்ற பெயர் போய் இப்போது அதற்கு என்ன பெயர் என்றால் கட்டை எனும் பெயரே வந்துள்ளது. அந்த கட்டை எனும் பெயர் பெற்று அதற்காக மிக வருந்தி கொடிய துயரத்தினை பட்டு கருகினையோ. அந்த கொடுந்துயரத்தை அனுபவித்து அதனால் நீ கருகினையே அப்படி என கேட்கிறார் கவிஞர்.
இவ்வளவு நாள் பயன் தரும் பொழுது அதற்கு இருந்த பெயர் வேறு, இப்போது வரும் பெயர் வேறு. அதாவது கட்டை என பெயர் பெற்று விட்டது. எனவே அதை கேட்டு அந்த பெயரினால் நீ கொடுமையான துயரத்தை அனுபவித்து அதனால் கருகினையே என கூறுகிறார். பட்டை எனும் உடை இற்று கிழிந்து எழில் முற்றும் இழந்தனையே. எவ்வளவு அருமையாக கூறுகிறார் பாருங்கள். பட்டை, மரத்திலிருந்து வருவது பட்டை, அந்த பட்டையே மரத்திற்கு உடை. அந்த பட்டை என்கின்ற உடை இற்று போய்விட்டது. இப்போது அந்த உடை இல்லை, கிழிந்து அது கிழிந்து எழில் முற்றும் இழந்தனையோ. எழில் என்றால் அழகு முற்றும் இழந்தனையே என கேட்கிறார். பட்ட மரம் எவ்வாறு தோற்றமளிக்கும் என்பதை இந்த வரிகளில் தெளிவாக கவிஞர் விளக்குகிறார். இப்பாடலின் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.